அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் ரமதான் மாதத்தினுடைய இன்றைய தராவீகை பரிபூர்ணமான முறையில் தொழுது மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்முடைய இந்த ருக்கு, சுஜூத், நிற்குதல் எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு நாளைக்கு மறுமையிலே இந்த தொழுகை நமக்கு சாட்சி சொல்லக்கூடிய தொழுகையாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. ரமலான் மாதத்திலே குர்ஆன் ஓதக்கூடிய மாதம், நோன்பு வைக்கின்ற மாதம், அதிகம் திக்ர் செய்யக்கூடிய மாதம் என்றெல்லாம் நாம் சொன்னோம். அதன்படி இன்ஷா அல்லாஹ் அமல் செய்து வருகிறோம். அதே போன்று இந்த ரமலான் மாதம் சதக்கா கொடுப்பதற்கான மாதம். அதிகம் அல்லாஹுடைய பாதையிலே ஏழைகளுக்கு, இல்லாதவர்களுக்கு தர்மம் செய்கின்ற மாதம் இதுதான் ரமலானுடைய மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அஜ்வதன் நாஸ், மக்களிலேயே மிகவும் கொடையாளியாக இருந்தார்கள். ஏழை எளியவர்களுக்கு கொடுப்பதிலே நபி அவர்களை அடித்துக்கொள்ள இந்த உலகத்தில் ஆள் இல்லை. அந்த அளவுக்கு ஏழைகளுக்கு அவர்கள் வாரி வழங்கினார்கள். தனக்கு உணவு இல்லாவிட்டாலும், தன் வீட்டிலே அடுப்பு எரியாவிட்டாலும் ஏழைகளுக்கு கொடுத்து பார்ப்பதிலே நபி அவர்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ரமலான் மாதத்திலே நபி அவர்கள் மிக அதிகமாக வாரி வழங்கக்கூடிய கொடையாளியாக மாறிவிடுவார்கள். ஆல்ரெடி ரசூலுல்லாஹ் சதக்கா செய்கிறவங்க தான். ஆனால் ரமலான் வந்துட்டா இஸ்மு தஃதீல், அதாவது மிகவும் கொடையாளியாக மாறிவிடுவார்கள். எந்த அளவுக்கு அப்படி எழுதுறாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரமலான் மாதத்தினுடைய ஒவ்வொரு இரவிலையும் நபி அவர்களை சந்திப்பாங்க. சந்தித்து மாறி குர்ஆனை ஓதி காட்டிக் கொள்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே நபி அவர்கள் குர்ஆனை அதுவரைக்கும் இறங்கிய வசனத்தை ஓதி காட்டுவார்கள். நபி அவர்கள் சொல்ல அவர்கள் கேட்க, இவர்கள் ஓத அவர்கள் கேட்க என்று இருக்கிற இந்த நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமதானின் ஒவ்வொரு இரவும் வந்து சந்தித்த பிறகு எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மாறிடுவாங்கன்னா, புயல் அடிக்கின்ற காற்று எப்படி அடிக்குமோ அந்த மாதிரி அவங்கள்ட்ட இருக்கிற செல்வங்கள், தர்மம் பறக்குமா, எல்லாருக்கும் கொடுத்து கொண்டே இருப்பார்கள் என்று ஹதீஸுகள்ல வருது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சதக்காவிலேயே சிறந்த தர்மம் எது என்று கேட்டபோது ரமலான் மாதத்திலே கொடுக்கின்ற தர்மம். அதனால தான் ஜகாத்து எல்லா நாட்களையும் கொடுக்கலாம். ஒரு வருஷம் நிசாப் எத்தியவுடன் ஜகாத்தை கொடுக்கணும். ஏன் ரமலான் மாதத்தில் கொடுக்குறாங்க? ரமலானில் கொடுத்தால் டபுள் நன்மை நமக்கு கிடைக்கும், பல மடங்கு நன்மை கிடைக்கும். அப்போ இந்த ரமலானுடைய மாதம் தர்மம் செய்வதற்குண்டான மாதம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல நம்ம தர்மம் அதிகமாக செய்யணும். அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸதகத்து துத்ஃபிஉ கல்பர் ரப், இறைவனுடைய கோபத்தை தணிக்கும். அது நீங்க கொடுக்கக்கூடிய 1 ரூபா இருந்தாலும் சரி, 2 ரூபா இருந்தாலும் சரி, 5 ரூபா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு வடையா இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பேரித்தம்பழமா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காக நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கிற போது அது இறைவனுடைய கோபத்தை தணிக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொன்னாங்க, உங்களுக்கு நிகழ இருக்கிற கெட்ட மரணத்தை தடுக்கும். உங்களுக்கு மோசமான மரணம் ஏற்படும் என்று உங்கள் கலாக்கதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக்சிடென்ட் ஆகவோ அல்லது விபத்தாகவோ ஏதோ ஒரு கெட்ட மரணம் உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது என்றால் நீங்கள் செய்கிற இந்த தர்மம் உங்களுடைய கெட்ட மரணத்தை தடுக்கும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் நம்ம தர்மம் கொடுக்கணும். அல்லாஹ் இறைவனுடைய கோபத்தை அது தணிக்கும், நம்முடைய கெட்ட மரணத்தை அது தடுக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்ம வரக்கூடிய காலத்தில் தர்மம் அதிகமாக செய்யணும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்தில் ஒரு வசனம் இறங்குகிறது குர்ஆனில், ஒரு அற்புதமான வசனம். மன்தல்லதி யுக்ரிலுல்லாஹ கரதன் ஹசனா, யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் இருக்கிறாரா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ்வுக்கு போய் இங்கே கடன் கொடுக்க முடியுமா? மனிதனுக்கு கடன் கொடுக்கலாம், மனிதன் தேவையுடையவன். ஆனால் அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் யாரும் இருக்கிறார்களா என்று கேட்கிறான்.
அது என்னங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி சொன்னாங்க, நீ அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு நீ சதகா செய்வதுதான் நீ அல்லாஹ்வுக்கு கொடுக்கிற கடன். ஏன் அல்லாஹ் இப்படி சொன்னான்? இப்போ நம்ம ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா திருப்பி அந்த கடன் அவர் திருப்பி நமக்கு கொடுக்கணும். நீ அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செஞ்சா அல்லாஹ் உனக்கு பல மடங்கு அதை திருப்பி தருவான்றதுனால தான் அல்லாஹு தஆலா எப்படி கேட்குறான், தர்மம் செய்வதை யார் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர் உண்டா என்று கேட்கிறான். இந்த ஆயத்தை இறங்கணும்னு ஒரு சஹாபி, அபு தஹ்தா அல் அன்சாரி என்கிற சஹாபி, பெண்கள் நல்லா கவனிக்கணும், எப்படிலாம் சஹாபாக்கள் இருந்திருக்காங்க பாருங்க. நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்துட்டாங்க. யா ரசூல் அல்லாஹ், அல்லாஹ் தஆலா எங்கள்கிட்ட கடன் கேட்குறான், கேட்பானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அல்லாஹ் உங்கள்கிட்ட கடன் கேட்குறான். அப்போ உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் உங்களுடைய கையை நீட்டுங்கள், உங்களுடைய கையை நீட்டுங்கள்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் கையை நீட்டுறாங்க. அவங்க கை மேலே வச்சு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டம் என்றால் அந்த தோட்டத்தில் 600 பேரித்த மரம் இருக்கிறது. சுபஹானல்லாஹ், 600 பேரிச்சம்பழம் மரம்னா ரேட்டு யோசிச்சுக்கோங்க, இன்னைக்கெல்லாம் ரேட்டு போட்டால் பல கோடி தேரும். 600 பேரிச்ச மரம் உடைய என்னுடைய தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக நான் கடன் கொடுக்கிறேன், வச்சுக்கோங்க யா ரசூலுல்லாஹ்ன்ட்டாங்க. சுபஹானல்லாஹ். சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த தோட்டத்தில் அவர் வீடும் இருக்குது, அந்த வீட்டில் தான் மனைவி மக்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட தோட்டத்தை எழுதி கொடுத்துட்டு நேரம் வந்தாங்க. வந்து சொன்னாங்க, மனைவி மக்களே முதல்ல தோட்டத்தை விட்டு வெளியே வாங்க, நான் ரசூலுல்லாஹ்க்கு கொடுத்துட்டேன், தோட்டத்தை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி கொடுத்த தோட்டத்தை அன்றைய காலத்திலிருந்து அனாதைகளுக்கு பிரித்து கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. இப்போ எந்த அளவுக்கு தர்ம சிந்தனையோடு இருந்திருக்காங்க பாருங்க. தர்ம சதக்கா என்பது வீணாகாது. நீங்க நினைக்கலாம் நம்ம கொடுத்தா நம்ம காசு குறைஞ்சிருமே, அப்படி கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் அதையும் உதாரணமாக சொல்கின்றான். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஒருத்தர் தர்மம் செய்தால் அவருக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா? பூமியில ஒரு விதையை போடுறீங்க, அந்த விதையிலிருந்து ஒரு என்ன செய்யுது, 7 கதிர் வளருது, அந்த ஒவ்வொரு கதிரிலேயும் 100 வித்து வளருது, ஒரு வித்து 700 வித்தாக மாறுகிறது. அல்லாஹ் நாடினால் அதை பல மடங்கு பெருக்கி கொடுப்பான். நீ அல்லாஹ்வுடைய பாதையில 1 ரூபா கொடுத்தா அல்லாஹ் உனக்கு பல மடங்கு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் திருப்பி கொடுப்பான். இதுதான் சதக்காவுடைய அந்த அருமை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், கஞ்சத்தனப்படுறோம். அது என்ன சதக்கா கொடுத்தா நம்ம நிலைமை என்ன ஆகிறதுன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் மலக்குமார்கள் இறங்குறாங்க, துவா செய்றாங்க. என்ன தெரியுமா துவா செய்றாங்க? யா அல்லாஹ், யார் தான தர்மம் செய்கிறாரோ அவருக்கு பிரதிபலனாக நீ பல மடங்கு அளிப்பாயாக அப்படின்னு துவா செய்றாங்க. இன்னொரு துவா செய்றாங்க, யா அல்லாஹ், யார் பிறருக்கு கொடுக்காம தேக்கி வைத்துக் கொள்கிறாரோ அவருடைய பொருளை அழித்து விடுன்னு மலக்குமார்கள் துவா செய்றாங்க. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இப்போ பாருங்க, பொதுவாக தர்மம் செய்யறதுக்கு பெரிய விஷயம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, நல்லா கவனிங்க. ஒரு விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி ஒரு நாள் என்ன செய்யறாங்க, நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஹதீஸ்ல வருது, நடந்து போய் கொண்டிருக்கிற போது ஒரு நாய் தாகத்தின் காரணமாக நாக்கை தொங்க போட்டு சாக கிடக்கிறது. இன்னும் தண்ணி கிடைக்கல, செத்து போயிடும். கிணத்துல இருந்து அதால தண்ணி எடுக்க முடியல. அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, அந்த நாய் மேல இறக்கப்பட்டு தன் கால் உறையை அதை அந்த தன்னுடைய உடல் துணியால் கட்டி தண்ணியை உண்டு அந்த நாயின் தாகத்தை தீர்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்மணியுடைய இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அந்த பெண்மணியுடைய பாவத்தை மன்னித்தான். உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாய்க்கு செஞ்சா கூடயா? யாருக்கு நீங்கள் உதவி செய்தாலும் அவர்கள் வயிறை நிரப்பினாலும் அல்லாஹ் அதற்கு கூலி கொடுக்கிறான் என்றார். இப்போ நாமளும் அந்த மாதிரி மாறணும். இந்த ரமதான் மாதத்தில் நோம்பாளிகளுக்கு, இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு ஏதாவது நம்ம செய்யணும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒரே ஒரு நிகழ்வோடு நான் முடித்துக் கொள்கின்றேன். நேரம் ரொம்ப நீண்டுருச்சு, ரொம்ப நேரம் தொழுதுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு ஒருவர் வருகிறார். ரொம்ப பசித்த நிலையிலே வருகிறார். வந்து கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு விருந்து ஏதாவது கொடுங்க, ரொம்ப பசியா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்புறாங்க.
அவங்க மனைவிமார்கள்ட்ட கேட்குறாங்க, வீட்டில் இவருக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது உணவு இருக்கான்னு. எந்த மனைவிமார்கள் வீட்லேயும் உணவு இல்லை. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்த சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, இந்த சஹாபியை விருந்தாளியாக அழைத்து செல்பவர்கள் யாரும் உண்டான்னு கேட்குறாங்க. உடனே அன்சாரி தோழர் அபூ தல்ஹா என்கிற ஒரு தோழர் எந்திரிக்கிறார். எந்திரித்து சொல்கிறார், யார சொல்லல, எங்க வீட்டுக்கு அவரை நான் விருந்தாளியா கூட்டிட்டு போறேன். ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளி. வீட்டுக்கு போனா மனைவிட்ட கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாளியை கூட்டு வந்திருக்கேன், உணவு கொஞ்சம் இருக்கான்ட்டு. அவங்க சொல்றாங்க, குழந்தைக்கு உணவு தவிர வேற எந்த உணவும் இல்லை, சொல்ல முடியுமா? உடனே அந்த சஹாபி மனைவிட்ட சொன்னாங்களாம், குழந்தைகளை முதல்ல தூங்க போட்டுட்டு அந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் உணவு இருக்குல்ல, அந்த உணவை கொண்டு வந்து அவர் முன்னாடி வை. கரெக்டா நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது விளக்கு அணைச்சிரு. நம்ம வெறும் தட்டில் சாப்பிட்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவோம். நம்மளும் சாப்பிட்றோம் நினைச்சு வந்த விருந்தாளி சாப்பிட்டுருவார். அதே மாதிரி விளக்கு அணைக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. அல்லாஹ் அக்பர். அவங்க வயிறு காலி, குழந்தைகள் பட்னி. அடுத்த நாள் ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று இரவு நீங்களும் உங்கள் மனைவியும் செய்த செயலை பார்த்து அல்லாஹ் சிரித்து விட்டான், அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான், குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி விட்டான், அவர்கள் தங்களுக்கு தேவையிருந்தும் பிறருக்கு கொடுக்கிறார்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். சுபஹானல்லாஹ். அந்த மாதிரி ஒரு பெண்களாக நம்முடைய பெண்கள் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். ஏழைகளுக்கு கொடுக்கணும், தர்மம் செய்யுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பாடு கொடுங்க, நோம்பாளிகளுக்கு ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது நீங்கள் சதக்கா செய்யுங்க. அல்லாஹு தாலா நம்முடைய கஷ்டங்களை, துன்பங்களை, சிரமங்கள் அல்லாஹு தாலா போக்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இந்த ரமதானின் மூலமாக சதக்கா செய்யக்கூடிய, தர்மம் செய்யக்கூடிய குணத்தை அல்லாஹு தாலா கொடுத்து அருள் புரிவானாக. தர்மத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் கெட்ட மரணத்தை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள் புரிவானாக என்று சொன்னவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், மனைவிமார்கள், குழந்தைகள், சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் செய்த பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்களை மன்னிக்காவிட்டால் யார் மன்னிப்பார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் யார் எங்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய வாசலிலே பிச்சைக்காரர்களாக கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய கடமையான இந்த தராவீஹ் தொழுகையை நிறைவேற்றியவர்களாக உன்னிடத்திலே கையேந்தி நிற்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய கரத்தை வெறுங்கைரமாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்பட்டிருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடிகள் இருந்தால் யா அல்லாஹ், எங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், பிறரிடத்திலே கையேந்துவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடனாளி ஆகுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், வட்டியிலே விழுந்து சீரழிவதை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடன் வாங்குவதை விட்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கடன் வாங்கி இருந்தால் அதை அடைப்பதற்கு வழிவகை செய்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ், பலஸ்தீன முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ், இங்கு நாங்கள் நல்ல முறையிலே உணவருந்துகிறோம், இஃப்தார் செய்கிறோம், சஹர் செய்கிறோம். யா அல்லாஹ், பலஸ்தீனத்தில் இருக்கிற முஸ்லிம்கள் உயிரை கையிலே பிடித்து வாழ்கிறார்கள் ரஹ்மானே. யா
அல்லாஹ் பச்சிலம் குழந்தைகள் குண்டுகளால் ரத்தம் தோய்க்கப்படுகிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ் கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனே, இந்த பலஸ்தீன காசா முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை திருப்பி கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர முஸ்லிம்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ அங்கு பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் பலஸ்தீன முஸ்லிம்கள், காஷ்மீரிய முஸ்லிம்கள், ரோஹிணிய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பான வாழ்க்கையை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இந்தியாவிலே இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டங்கள் இயற்றப்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ் நல்ல ஆட்சியை மலரச் செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை இந்தியாவில் எங்களுக்கு கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கிருபையுள்ள ரஹ்மானே. யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியிலே பாசத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கணவன் மனைவியுடைய உள்ளங்களை இணைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் குடும்பங்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுக்கு முன்னதாக எங்களுடைய பிள்ளைகளை நீ மரணிக்க செய்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு யா அல்லாஹ் நல்ல எதிர்காலத்தை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் போதை பழக்கங்கள் மோசமான விஷயங்களை விட்டு எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களை தீன்தாரியான குடும்பமாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் 5 நேரம் தொழுகக்கூடிய குடும்பமாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் குர்ஆன் திக்ர் செய்யக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெண்களை ஹிஜாபை பேணக்கூடிய பெண்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹிஜாபை விட்டால் என்ன மோசமான நிலைமை ஏற்படும் என்பதை புரிய வைத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எல்லா நிலைகளிலேயும் அந்நிய ஆண்களை விட்டு ஹிஜாபை சரிவர பேணக்கூடியவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் இன்றைக்கு இருக்கிற சினிமாக்கள் மோசமான விஷயங்களை விட்டு எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய நோன்பை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய தராவீகை ஏற்றுக்கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகின்ற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாளை மறுமையிலே உன்னுடைய நபியோடு சொர்க்கத்திலே இருக்கிற நசீபை கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் நாங்கள் எதை கேட்டோமோ எதை கேட்க மறந்தோமோ எல்லா துஆக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால் நல்லடியார்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்களுடைய பொருட்டால் ஏற்றுக்கொள் ரஹ்மானே. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வ கீனா அஸாபன்னார். ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் கல்பிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.